ஸோ அதுக்கு அடுத்துங்க இங்கே இருக்க பொருளாதாரத்தின் இயல்புகள் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த இயல்புகள்லேயே ஒரு பார்ட்டு தான் என்னென்னா டெமோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்தியாவின் மக்கள் தொகையியல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மக்கள் தொகைகள்னா என்ன, மக்கள் தொகையை பற்றி நம்ம சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மக்கள் தொகையியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டெமோகிராஃபி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டடி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன், ஒரு மக்கள் தொகை பற்றின அறிவியல் பூர்வ படிப்பே மக்கள் தொகையியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பற்றின ஒரு அறிவியல் பூர்வ படிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஒரு பகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ பேர் அங்கே அதிகரிச்சிருக்காங்க, அங்கே எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு நிகழ்ந்திருக்கு, எவ்வளோ பிறப்பு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஒரு மக்கள் தொகையை பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா மக்கள் தொகையியல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெமோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஸோ இதே இடம் அடிப்படையில் சொல்லுவீங்க, நம்மக்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இதை பொறுத்த வரைக்கும் சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சென்சஸ் அடிப்படையில் தான் என்ன சொல்லுவோம்னா இதை வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சஸ் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல சென்சஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சஸ் அடிப்படையில் எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ சென்சஸ் அப்படின்னா என்னன்னா மக்கள் தொகை பற்றிய தரவுகளை சேகரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அபவுட் எ பாப்புலேஷன். ஒரு பகுதியில் ஒரு மக்கள் தொகை இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது. எப்படின்னா இன்னைக்கு ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் வயசு என்ன, ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா, இல்லை யாராவது இருந்தவங்க இறந்து போயிருக்காங்களா, இல்லை அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கால்குலேட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சென்சஸ். கால்குலேட் பண்ணுறதுங்கிறத விட அந்த டேட்டாஸ் எல்லாம் வாங்குறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட் ப்ரெசென்ட்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலிட்டியில் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்ப்பீங்க. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மத்திய பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த உள்துறை அமைச்சகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அமைச்சகமாக இருக்கும். அவங்க தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சென்சஸ் தரவுகளை சேகரித்து அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க தலைமையில் தான் அது நடக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ்னோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து இந்த சென்சஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா 1872 மாயோ அவர்கள் வந்து லார்ட் மாயோ பிரபு அவர்கள் வந்து வைஸ்ராயா இருக்கும் போது 1872 முதலாவது ஒரு சென்சஸ் கொண்டு வராங்க. முதலாவது முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவில் எடுத்திருப்பாங்க, ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவில் இருக்க எல்லா டேட்டாவையும் வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க நான் சிங்க்ரோனஸ், முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ அதுக்கு அடுத்து 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1882 கொண்டு வரப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டேட்டாவுமே எல்லா ரீஜன்லையும் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து
ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சென்சஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியா 15th சென்சஸ் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2011ல கொண்டு வராங்க. 2011ல 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வராங்க. ஸோ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021ல வந்திருக்கணும், ஆனா வரல. இதை பொறுத்த வரைக்கும் ஏன் வரல அப்படின்னா கோவிட் தான் காரணம். COVID-19 காரணமா என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த பணிகள் டிலே ஆச்சு. பணிகள் வந்து டிலே ஆச்சு. ஆனா இன்னமும் எடுக்கப்படலை. பணிகள் வந்து இன்னமுமே நிறைவேற்றப்படலை, ஆரம்பிக்கவே இல்லை நிறைய பகுதிகளில். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்துல 2027ல இந்த சென்சஸ்னுடைய பணிகள் முடிஞ்சு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்சஸ், முதலாவது டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, முதலாவது மின்னணு சென்சஸை நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ் எல்லாமே பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல நடக்கும். எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சென்சஸ் ஆஃபீஸர் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேர் என்ன, வயசு என்ன, யார் யாரெல்லாம் ஃபேமிலியில் இருக்காங்கன்னு எழுதிட்டு போவாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா அப்படி பண்ணாமல் வெறுமனே இங்கே இருக்கக்கூடிய டேப் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம டேப்லெட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ நம்ம டேப்லெட்லேயோ ஃபோன்லேயோ எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயிலை உடனுக்குடனே என்டர் பண்ணி அப்படியே என்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக சென்சஸ் எடுக்கிறதுக்காகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நடந்து முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்சஸில் சோஷியலாக ஒரு சமூக ரீதியாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லலாம்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 3ஆம் பாலினத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களாக அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுவும் முதல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கறதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 16வது சென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சுய பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாமளே சில ஆப்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப் வந்து இருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், 2 ஆப் வந்து இருக்கு. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமளே நம்ம டீட்டெயிலை இதில் என்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த 16 சென்சஸை பொறுத்த வரைக்கும் ரைட். ஸோ அதுக்கு பார்க்கலாம் 27 வெளியிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெமோகிராஃபி ஃபுல்லாகவே 2011 சென்சஸின் அடிப்படையில் 15வது சென்சஸின் அடிப்படையில் பார்ப்போங்க. ரைட்டா, தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையினுடைய அளவு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கடைசி 10 சென்சஸை எடுத்து பார்க்கும்போது எப்படி இந்த மக்கள் தொகை வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1901 2011 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 1901 வெறும்னே 23 கோடியாக இருந்த மக்கள் தொகை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 கடைசியாக வரும்போது 121 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடிக்கு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே லைனாக பார்க்குறோம். ஒரு 23 கோடியிலேருந்து 25 கோடியே 21 லட்சமாக ஆகுது. ஆனால் அடுத்த சென்சஸில் பாருங்கள் 25 கோடியே 13 லட்சமாக குறைய ஆரம்பிக்குது. சரிங்களா, ப்ளஸ் இந்த வளர்ச்சி விகிதமும் இங்கேருந்து 0.56 0.56% அதிகரிச்சிருக்கு. ஆனால் அடுத்ததில் பாருங்கள் -0.03. சரிங்களா, ஒரு நெகட்டிவ் growth இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதங்கள்லேயே. ஸோ இந்த வருஷத்தில் மட்டும்தான் ஏதோ நடந்திருக்கு, அதனால நெகட்டிவ் growth எதிர்மறையான வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. 31 மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் இது வந்து 1.04 மாறி இருக்கு. 41 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 51 மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 31 கோடியிலேருந்து 36 கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதம் என்ன இருக்கு, 1.33 1.25 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே எதுவும் சிக்கலாயிருக்கு.
அதே மாதிரி 1961 பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையினுடைய விகிதம் வந்து பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 81 வரைக்கும் இந்த மக்கள் தொகையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததை பார்க்குறோம். 91க்கு அப்புறம் இந்த மக்கள் தொகை என்னாச்சு அப்படின்னா பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, பட் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ஏன், என்ன, எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுவோம். ஃபர்ஸ்ட் 1921 பொறுத்த வரைக்கும் பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நெகட்டிவ் growth, எதிர்மறையான வளர்ச்சியை சந்திச்சிருக்கும். ஏன் ஒரு எதிர்மறையான வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய நோய்கள் வந்து பரவுங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலரா, பிளேக், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளூ, அது மட்டும் இல்லாமல் ஃபெமைன், உணவு பஞ்சம். இந்த காலகட்டங்களில் வெறுமனே மெட்ராஸ் பகுதிகளில் மட்டும் உணவு கிடைக்காம ஒரு 4-5 ஆண்டுகளில் 10 லட்சம் மக்கள் வந்து உணவு இல்லாமல் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அதிகப்படியான உணவு பற்றாக்குறை வந்து இந்த பீரியட்ல இருந்துச்சு. ஸோ இது ஒரு காரணம். 51 பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட், சிறு பிளவு ஆண்டு. ஏன் இதை சிறு பிளவு ஆண்டுன்னு நம்ம சொல்றோம்னா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான காரணம் 1947 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். சுதந்திரம் அடையும் போது பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பிரிவினை அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 நாடுகளா, 2 புதிய நாடுகளா பிரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இந்தியாவுக்குன்னு 51 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு, சுதந்திர இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு சென்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவினுடைய முதலாவது சென்சஸா 51 சென்சஸை நம்ம சொல்றோம். என்ன காரணம், ஏன் தொய்வுக்கு காரணம்னா மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல எங்க ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எடுக்கப்பட்டு இருந்த மக்கள் தொகை வந்து பியூரா இந்தியாவுக்கு மட்டும் எடுத்தது ஒரு மிக முக்கியமான காரணமா நம்ம பார்க்கிறோம். 61 பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 2%, கிட்டத்தட்ட 2%. இதை வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் என்னாச்சுங்க, கிட்டத்தட்ட 2% அளவுக்கு அடைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த 61 இருந்து 81 பொறுத்த வரைக்கும் பீரியட் ஆஃப் பீரியட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் தொகை வெடிப்பு காலமாக நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வளர்ச்சி விகிதங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2%, 2.2, 2.22 இந்த அளவுக்கு ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சி விகிதங்களை அடைந்தது தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஏன் நிறைய மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக வறுமை நிறைய இருந்ததுனால மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம நிறைய குழந்தைகளை பெற்றுப்போம். நிறைய குழந்தைகளை பெற்றும் போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய சம்பாரிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் நமக்கு வந்து அது குடும்பத்தின் நாம் பார்க்கும்போது பெரிய வருவாயா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைமை ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெரும்பாலும் வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடும் போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போறாங்கன்னா மக்கள் ஓகே நம்ம தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு நிறைய மக்கள் தேவை, நிறைய உழைக்கும் லேபர் தேவை. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா நிறைய குழந்தைகளை பெற்றுப்போம். நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தில் வேலை செஞ்சுப்பாங்க. நமக்கு லேபர் காஸ்ட் வந்து குறையும்.
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு போறாங்க. அதனால தான் இந்த பீரியட்ல 60கள்ல இருந்து 80கள் வரைக்கும் மக்கள் தொகை வந்து எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆனதை நம்மளால பார்க்க முடியும். இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து 2001 பொறுத்த வரைக்கும் அந்த 100 கோடி அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதங்களை அடைஞ்சதை நம்ம சொல்ல முடியும். 2021 பொறுத்த வரைக்கும் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டா இந்த 2011 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2011 பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டா பார்க்கலாம். அது என்னங்க மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டுன்னு நம்ம பார்க்கும்போது சார்ந்து இருப்பவர்களுடைய மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது யூத் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இளைஞர்களுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இளைஞர்களுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டங்களில். அதன் காரணமாகவே 2011 பொறுத்த வரைக்கும் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டா நம்ம பார்க்குறோம். அந்த இளைஞர்களுடைய மக்கள் தொகை ஹையா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த சென்சஸ்ல தான் தெரிய வந்துச்சு. சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். அதான் இங்கே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கடைசி ஒரு 100 ஆண்டு காலகட்டங்களை பார்க்கும்போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உலகளாவிய லெவலில் 2வது பெரிய மக்கள் தொகையை கண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்காங்க, சைனாவுக்கு அடுத்து. வெறுமனே உலக நிலப்பரப்பில் 2.4% வைத்திருக்கக்கூடிய இந்தியா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 17.5%. எப்போ 2011 சென்சஸில் 17.5% தனக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சில மாநிலங்களினுடைய மக்கள் தொகை பல நாடுகளினுடைய மக்கள் தொகையை விடமே அதிகம். ஸோ அதை பார்க்கலாம். அப்போ ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட மாநிலமா யூபி, உத்தரப்பிரதேசம் வந்து அதிக மக்கள் தொகையை கொண்ட மாநிலமா இருக்காங்க. அதுவே மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட மாநிலமா யார் இருக்காங்க அப்படின்னு சிக்கிம். அந்த காலகட்டங்களில் சிக்கிம் இருந்தாங்க. சரிங்களா? சிக்கிம் வந்து அந்த காலகட்டங்களில் இருந்தாங்க. உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலமா இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து 1921 பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட், பெரும் பிளவு ஆண்டு. காரணம், அந்த காலகட்டங்களில் மக்கள் தொகை வந்து வளர்ச்சி விகிதம் வந்து நெகட்டிவாக போச்சு. ஏன் நெகட்டிவாக போச்சுன்னா காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா, ஃபிமைன் போன்ற விஷயங்கள், வறட்சி, பஞ்சம். ஸோ அதுக்கடுத்து ஃப்ளூ, காலரா, பிளேக் போன்ற நோய்கள்லாம் காரணம். 51 பொறுத்த வரைக்கும் ஸ்மால் டிவிடெண்ட், சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதம் குறைவு. ஏன் வளர்ச்சி விகிதம் குறைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரம் தான் காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 1961 பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. ஏன் மக்கள் தொகை வெடிப்புன்னா 1.96% அளவுக்கு வளர்ச்சி விகிதம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2% வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த வேளாண்மையினுடைய வளர்ச்சி ப்ளஸ் அந்த வறுமையினுடைய விகிதங்கள் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது மக்கள் தொகையினுடைய வளர்ச்சிக்கு. 2001 100 கோடி மக்கள் தொகையை தாண்டிட்டோம். 2011 டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு ஆண்டா பார்க்குறோம். காரணம், இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பர்த் ரேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிறப்பு விகிதம். சரிங்களா? ஸோ அந்த பிறப்பு விகிதங்களை பொறுத்த வரைக்கும் 1000 மக்கள் தொகைக்கு ஒரு வருஷத்துல, சரிங்களா, பர் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஆண்டில் சரிங்களா, ஒரு வருஷத்துல 1000 மக்கள் தொகைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ, எத்தனை குழந்தைகள் புதுசா பிறக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்,
பர்த் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிறப்பு விகிதங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் ரேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது பின்னாடி பேசுவோம். இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1950களில் இருந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஒரு 1950களில் இதனுடைய விகிதம் 39.9 இருந்து 2011 என்ன ஆயிருக்குன்னா 21.8 அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா மருத்துவ கட்டமைப்புகள் மேம்பட்டிருக்கு, மக்களுக்கு வந்து இந்த மக்கள் தொகை தொடர்பான விஷயங்கள் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ப்ளஸ் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி விகிதங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதங்கள்ல ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சி கொண்ட மாநிலமா யாரை பார்க்கிறோம் கேட்டீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி பிறப்பு விகிதங்கள்ல ரொம்ப அதிகப்படியான பிறப்பு விகிதங்களை கொண்ட மாநிலமா யாரை பார்க்கிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஏன்னா நார்மலாவே மக்கள் தொகை அதிகம் 29.5. ரொம்ப குறைவான பிறப்பு விகிதங்களை கொண்ட மாநிலமா யாருங்க? கேரளா வந்து நமக்கு இருக்காங்க 14.7. எப்போதுமே கேரளா இது மாதிரியான சமூக குறியீடுல கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த இறப்பு விகிதங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். டெத் ரேட். ஸோ இந்த டெத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு அதே தான். பிறப்பு விகிதங்கள் பார்த்தோங்க இல்லையா? ஸோ அதே தான் இறப்பு விகிதங்களும். இறப்பு விகிதங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு 1000 மக்கள் தொகைக்கு ஒரு வருஷத்துல, சரிங்களா, பர் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வருஷத்துல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஒரு ஆண்டில், சரிங்களா, ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். ஒரு வருஷத்துல 1000 மக்கள் தொகைக்கு எத்தனை பேர் இறந்து போறாங்களோ அதுதான் இந்த இறப்பு விகிதம். இறப்பு விகிதங்களை நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு 1951ல இந்த இறப்பு விகிதம் வந்து 27.4. அப்போ நிறைய இறப்பு விகிதம் இருக்கு. பட் இதனுடைய 2011 வந்து பாத்தீங்கன்னா 7.1 தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா குறைஞ்சிருக்கிறது எதுன்னா பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிறப்பு விகிதங்களோட இறப்பு விகிதங்கள் வந்து பயங்கர டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மருத்துவ வசதிகள் வந்துச்சு, பெரிய லெவல்ல உணவு பற்றாக்குறையினால பெரிய லெவல்ல சமீப காலகட்டங்களில் மக்கள் இறந்து போகல. பிளஸ் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு இயற்கை பேரிடர்கள்லாம் சமீபமா பெரிய இயற்கை பேரிடர்கள் அழிவுலாம் இல்லை. அந்த 21 ஏற்பட்ட மாதிரிலாம் பெருசா எதுவும் நடக்கல. ஸோ அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இறப்பு விகிதங்கள் குறைஞ்சிருக்கு, மருத்துவ வசதிகள் மேம்பட்டிருக்கு, குழந்தைகளுடைய இறப்பு விகிதங்கள்லாம் குறைச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இறப்பு விகிதங்கள்ல ரொம்ப அதிகப்படியான இறப்பு விகிதங்களை கொண்ட மாநிலமா யாரை பார்க்கிறோம் அப்படின்னா ஒடிசா 9.2 அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதங்களோடையும், ரொம்ப குறைவான இறப்பு விகிதங்களை கொண்ட மாநிலமா யார் இருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் இருக்காங்க, வெறுமனே 6.3 அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதங்களோடையும். ஸோ அதுக்கடுத்து இந்த சென்சஸ்னுடைய முடிவுல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 4 மாநிலங்களை கூப்பிட்டாங்க. அந்த 4 மாநிலங்களை பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிமாரு மாநிலங்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ அந்த பிமாரு மாநிலங்கள்லாம் யாருன்னா ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகையை வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள். சரிங்களா, ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகையை வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள். ஸோ இந்த மாநிலங்களை கூப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா நீங்க இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுல ஈடுபடணும், மக்கள் தொகையை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைக்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரியான நிலைமை நீடிச்சுன்னா உங்களுடைய சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு பெரிய சிக்கலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 2 விஷயத்த சொல்லலாம். ஒண்ணு, பெரிய லெவல்ல அந்த மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அங்க இருக்கவங்க படிச்சிருக்காங்களா, மருத்துவ வசதி அவங்களுக்கு பெட்டரா இருக்கா, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிக்கலும் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்க சமூக கட்டமைப்பை மேம்படுத்துங்க, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவும் செய்யுங்க, அதுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிமாரு அப்படிங்கிறதுல பிஐ அப்படிங்கிறது பீகாரையும், எம்ஏ அப்படிங்கிறது மத்திய பிரதேசையும், ஆர் அப்படிங்கிறது ராஜஸ்தானையும், யூ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசையும் குறிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகள்ல 2001 இருந்து 2011 வரைக்கும் அதிகப்படியான வளர்ச்சி விகிதங்கள், மக்கள் தொகை வளர்ச்சி விகிதங்களை கொண்ட மாநிலங்களா பீகாரை பார்க்குறோம். ரொம்ப குறைவான வளர்ச்சி விகிதம் கொண்ட மாநிலமா
கேரளாவை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கேரளா மற்றும் பீகாரை நீங்க பார்க்கலாம். பீகார் வந்து ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சி விகிதங்களை கொண்ட மாநிலமாகவும் 10 வருஷத்துல நிறைய மக்கள் தொகை வளர்ந்துருக்காங்க. கேரளா வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சி விகிதங்களை கொண்ட மாநிலமா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? கேரளா வந்து எப்போதுமே அந்த சமூக குறியீட்டுல கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சதுரம் நம்மளுக்கு தெரியும், 4 சைடும் ஈக்குவலா இருக்கும். 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 4 சைடும் ஈக்குவலா இருக்கிறதா சதுரம். ஸோ அப்போ இந்த சதுரத்தை வரைஞ்சா 1 கிலோமீட்டருக்கு சதுரத்தை வரைஞ்சி பார்த்தா அதுல எத்தனை மக்கள் வந்து சராசரியா இருப்பாங்க, ஆவரேஜ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதா இங்க இருக்கக்கூடிய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா என்ன சொல்லணும்னா மனிதனுக்கும் நிலத்துக்கும் உள்ள விகிதங்களை குறிக்கும். மேன் லேண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா என்னைக்குமே மக்கள் தொகையினுடைய விகிதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நாமளே பார்க்கலாம். ஒரு 1951 இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒரு 36 கோடி. அதுவே இன்னைக்கு 2011 121 கோடி. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே இந்த மக்கள் தொகையினுடைய விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்தியாவுடைய நிலப்பரப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்டால் கிடையாது. என்றைக்குமே இந்தியாங்கிறது அந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான், குஜராத்லேருந்து அருணாச்சல் வரைக்கும் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்போது இந்த இந்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிலம் எப்போதுமே வளராது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன ஆகும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நிலம் அப்படியே இருக்கும்போது மக்கள் தொகை வளர வளர அந்த நிலத்தின் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்கும். சரிங்களா? அந்த நிலத்தின் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிலத்தின் மீதான இயற்கை வளங்கள், சரிங்களா, இயற்கை வளங்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நீர், உணவு, ஸோ உணவு பற்றாக்குறை ஏற்படலாம், தண்ணி பத்தாமல் போகலாம், வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் போகலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கலா என்ன சிக்கல் வந்து இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், பெட்ரோல் டீசல் பத்தாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது மக்கள் தொகையினுடைய விகிதங்கள் இன்க்ரீஸ் ஆக இயற்கை வளங்கள் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்றத பார்க்கறதுக்கான ஒரு குறியீடா அந்த மக்கள் தொகை அடர்த்தியை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1951 வெறுமனே 117 இருந்த மக்கள் தொகையினுடைய அடர்த்தி 2011 381 அளவுக்கு 382 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே தான் அந்த 3 மடங்களை விட மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப அதிகப்படியான அடர்த்தியை கொண்ட மாநிலங்களா பீகார் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1102 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல. அதுவே இங்க இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான அடர்த்தி கொண்ட மாநிலமா யார் இருக்காங்கன்னா அருணாச்சல். இவங்க எவ்வளவு இருக்காங்கன்னா வெறுமனே 17 பேர் தான் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த அருணாச்சல் பிரதேசம் நீங்க ஜாகிரபியில பார்த்துருக்கலாம் அல்லது தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய கிழக்கிந்திய பகுதிகளில் இருக்கும். ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இமயமலை தொடர்களினுடைய நீட்சியா பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ அந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா அங்கங்கே சின்ன மலைத்தொடரா இருக்கும். ஸோ இப்படி மலைத்தொடரா இருக்கிறதன் காரணமாக என்ன ஆகுனா மக்கள் வந்து அங்கங்கே மலை கிராமங்களா தான் இருப்பாங்க. பெரிய லெவலில் சமவெளி பகுதிகளில் இருக்க மாதிரி சிட்டிஸோ டவுன்ஸோ வந்து அங்கே பெருசாக இருக்காது. அதனால மக்கள் தொகை அடர்த்தி வந்து அங்கே குறைவுங்க. இமயமலை தொடர்கள், கிழக்கு இமயமலை தொடர்கள் வந்து இதற்கான அடிப்படையான காரணமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஈஸ்டர்ன் இமயமலை தொடர்கள். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். பாலின விகிதம்னா என்னன்னா
1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க சரிங்களா. நம்பர் ஆஃப் ஃபீமேல் per 1000 மேல், 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறதா இந்த பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, இதை கவனிங்க. இந்த பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரு 1950 நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம மேம்பட்டிருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1951 946 இருந்தது, 2011 940 குறைஞ்சிருக்கு, ஒரு காலகட்டங்களில் 927 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், ரொம்ப ஹியூமன் பயாலஜிக்கலாக எப்படி இருக்குன்னா, ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகள் தான் நிறைய பிறப்பாங்க. ஒரு 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா அதில் ஒரு 550 குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளாகவும், ஒரு 450 குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளாகவும் பிறப்பாங்க. ஜென்ரலாக அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது அப்படின்னா அப்போ என்ன நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா பெண் சிசு கொலைகள் அதிகமாக இருக்கலாம், பெண் குழந்தைகளை கருவிலேயே கண்டுபிடிச்சு கருக்கலைப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து நிறைய இருந்துச்சுங்க. அதனாலதான் இந்த மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களினுடைய விகிதம் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பாலின சமத்துவம், ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம பேசக்கூடிய இடங்கள்ல ஜென்ரல் ஈக்குவாலிட்டிக்கு ரொம்ப அடிப்படையான இண்டிகேட்டரா நம்ம எடுத்து பார்க்கக்கூடியது எதுன்னா செக்ஸ் ரேஷியோ. ஏன்னா முதல்ல பெண்கள் இருக்கணும், அப்புறம் தான் எல்லா துறைகள்லையும் வராங்களா வரலையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கறது உண்டு. ரைட்டா, தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இந்தியாவில் 1951 விடவுமே இப்போ குறைவா இருக்கு. 2011 940. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பெண்களுடைய விகிதம் ஆண்களை விட அதிகமாயிருச்சு, ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. இந்த டேட்டா எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது தெரியல. சென்சஸ் வந்தா எக்ஸாக்டா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சென்சஸ் வந்தா எக்ஸாக்டா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பார்ப்போம், போக போக இதனுடைய விகிதங்கள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1008 or 7 பெண்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம், சென்சஸ் வரட்டும், அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான பாலின விகிதங்களை கொண்ட மாநிலமா கேரளா இருக்காங்க. 1084 பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. அதுவே ரொம்ப குறைவான பாலின விகிதங்களை கொண்ட மாநிலமா ஹரியானா இருக்காங்க. 877 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு அங்கெல்லாம் சரியா இருக்கு. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பிளஸ் கொஞ்சம் அவேர்னஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து விஷயம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம். அது என்னங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எத்தனை நாளைக்கு வரைக்கும் உயிர் வாழும் சரிங்களா, எத்தனை வயது வரைக்கும் உயிர் வாழும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம். ஸோ இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல் என்னன்னா இட்ஸ் அன் ஆவரேஜ். இது ஒரு சராசரி. எப்படி இது ஒரு சராசரியா நம்ம பார்க்குறோம்னா எப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு 10 வயசுலவே இறந்து போகக்கூடிய குழந்தையும் நம்மளுக்கு தெரியும், 110 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 120 டிவைட் பை 2 60 வயசு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர்த்த பார்க்கும்போது கிடையாதுதான். ஏன் அப்படின்னு நான் பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயத்த பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதங்கள் இந்த குழந்தைக்கு வேற இந்த பெரியவருக்கு வேற. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரியா சொல்லலாமே ஒழிய பட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்து இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமா என்னன்னா, எப்பெல்லாம் இறப்பு விகிதங்கள் டெத் ரேட் அதிகமாகுதோ வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதங்கள் பயங்கரமா குறையும் சரிங்களா. ஸோ அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னாவே மருத்துவ வசதி மேம்பட்டிருக்கு, சமூக கட்டமைப்பு மேம்பட்டிருக்கு, வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தடுப்பூசி செலுத்துதல் மேம்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேம்படும் போது தான் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதங்களும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து
இருக்கக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதங்களை பொறுத்த வரைக்கும் 1950களில் வெறுமனே 32 வயசா இருந்த 32.1 இருந்தது 2011ல் 63.5 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இது ஏன்னா ஹாஸ்பிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சமூக கட்டமைப்புகள் மேம்பட்டிருக்கு, உணவு பாதுகாப்பு மேம்பட்டிருக்கு, மக்கள் மத்தியில் அந்த ஹெல்த் தொடர்பான அவேர்னஸ் மேம்பட்டிருக்கு. அது எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஆண்களையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா இடங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு நமக்கு கார்டிக் டிசீசஸ் இதயம் தொடர்பான நோய்கள் வந்து ஆண்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும், அதிகமாக இருக்கும். பெண்களை கம்பேர் பண்ணும்போது அந்த இதய நோயால் ஏற்படக்கூடிய இறப்புகள் அதிகமாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் நிறைய ஆண்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சில ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான இறப்புகள்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதன் காரணமாகவே ஆண்களினுடைய இறப்பு விகிதங்கள் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் குறைவாகவும் பெண்களினுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து லிட்ரஸி ரேட், கல்வியறிவு விகிதம் அல்லது எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் வந்து லிட்ரேட்டா இருக்காங்க, எழுத்தறிவு பெற்றவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றதா எழுத்தறிவு விகிதம். அப்ப எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, 2011 சென்சஸ் எழுத்தறிவு பெற்றவர்னா யாரு அப்படின்னு ஒரு டெஃபினிஷனை கொடுக்குது. இது என்ன சொல்றதுன்னா ஏழு வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கக்கூடிய நிலையே எழுத்தறிவு பெற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். A person above 7 years known to read and write in any one of the languages. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மொழியிலையா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மொழியை கவிதை எழுதணும், கட்டுரை எழுதணுமா அப்படிங்கிறது கேட்டால் கிடையாது. அவர் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா அவருடைய பேரை எழுத தெரியும். சரிங்களா? அவருடைய பேரை கொடுத்தா எழுத தெரியும். அவருடைய பேரை எழுதி நம்ம காட்டும்போது ஆமாம் இதுதான் என்னுடைய பேர் அப்படின்னு அவருக்கு படிக்க தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட தெரிஞ்சாவே போதும். அதை தான் என்ன சொல்லுதுங்க, கல்வியறிவு பெற்றவர், லிட்ரேட் பர்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனுக்கு கீழே இது வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2011 சென்சஸ். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்து சரிங்களா? ஸோ அப்போ ஒட்டுமொத்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 1951 வெறுமனே 18% தான் எழுத்தறிவு பெற்றவர்களா இருந்தாங்க. 2011 74.04%. கொஞ்சம் பெட்டரான எழுத்தறிவு விகிதம் தான். பட் இது போதுமானு கேட்டா இல்லை. ஏன்னா நிறைய நாடுகளை விட பின்தங்கிய நாடுகளோட நம்ம ஓரளவுக்கு தான் வச்சிருக்கோம். அது இன்னுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? நம்மளோட பொருளாதார ரீதியா பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகளோட நம்ம குறைவான கல்வியறிவு விகிதங்கள் தான் வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஆண்கள் பெண்களினுடைய கல்வியறிவு விகிதங்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்களினுடைய கல்வியறிவு விகிதம் 82%. அதுவே பெண்கள் வந்து 65.5%. அதை பார்க்கும்போது கல்வியறிவு விகிதங்களை ஆண்களினுடைய கல்வியறிவு விகிதம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பெண்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ரொம்ப அதிகப்படியான கல்வியறிவு விகிதங்களை கொண்ட மாநிலமா யாரை பார்க்குறோம்னா கேரளா. எப்பவும் பெட்டரா தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 96% அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சிக்கிம் கிளைம் பண்றாங்க 100% நாங்கள் வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். சென்சஸ் வந்தால் நமக்கு தெரியும். ரொம்ப குறைவான கல்வியறிவு விகிதங்களை கொண்ட மாநிலமா யார் இருக்காங்க அப்படின்னா பீகார் இருக்காங்க, 63%. சரிங்களா? அவ்வளோதான் உங்களுடைய கல்வியறிவு விகிதம். ஸோ அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய விகிதம் தெரிஞ்சுக்கோங்க, 80.33. சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய விகிதம் 80.33. ஸோ இதை பார்க்கலாம். இது எல்லாமே 2011 சென்சஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் பார்த்துருக்கோம், தரவுகளின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். மேபி
2027 ஒரு சென்சஸ் வந்துச்சுன்னா அந்த சென்சஸ்ல இந்த டேட்டாஸ் எல்லாமே மாறும். டெஃபினிஷன் மாறாது, டேட்டா மட்டும் மாறும். அந்த மாநிலங்களுடைய நிலை மாறலாம், இந்தியாவுடைய நம்பர்ஸ் மாறலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 90களுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம். 1990களுக்கு அப்புறம் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் பயங்கர டவுன்ஃபாலை நோக்கி போகுது. ஸோ இந்த வளர்ச்சி விகிதம் ஏன் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் தொடர்பான மனநிலைமை மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். 90களுக்கு அப்புறம் எல்பிஜி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே, ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம், எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம படிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைமை ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்குன்னு நிறைய செலவு இருக்கு. ஓகேங்களா, ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு நிறைய செலவு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கல்விக்கு செலவு பண்ணும், மருத்துவத்துக்கு செலவு பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய ஒரு 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 பின்னடைவை வந்து ஏற்படுத்துது. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றுக்கூடிய விகிதங்களை குறைக்கிறாங்க. 90களுக்கு அப்புறம் அது ஒரு 5 குழந்தைகள் 6 குழந்தைகள்ங்கக்கூடிய விகிதம் 2, 3 அப்படின்னு குறைய ஆரம்பிக்குது 90களில். ஸோ 2000ங்களுக்கு அப்புறம் அந்த 2 குழந்தைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2010 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் அந்த ஒரு குழந்தை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் பெரும்பாலும் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய சென்சஸ் வந்து இருக்குங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டெமோகிராஃபி, மக்கள் தொகைனா என்ன, சென்சஸ்னா என்ன. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2011 சென்சஸ் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரைட்டுங்களா? ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஒரு கொஷின் ஏரியா, இந்த ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான டாபிக். மெயின்ஸுக்கு இது கிடையாது, பெருசாக கிடையாது. ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியங்க. நிறைய நேரங்களில் 6 ரேஷியோ என்ன, தமிழ்நாட்டினுடைய 6 ரேஷியோ என்ன, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பின்னாடி யூனிட் 9 பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 வருடங்கள் 1921, 51, 61, 2011 இதை வந்து நிறைய டைம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அது 3 டைப்பாக கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க, எந்த வருஷத்தை சொல்கிறோம் அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இது தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பாலின விகிதம் எவ்வளோ தான், இந்தியாவுடைய பாலின விகிதம் எவ்வளோ, மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ, யார் அதிகமாக பாலின விகிதம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் இதில் வந்துக்கிட்டே இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. நடத்தின வரைக்கும் பாருங்கள், அதுவே போதுமானது. சரிங்களா? ஓகேப்பா. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அடுத்த செக்ஷனில் பேசுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.